சாடா பேசுன மன்னர் பரம்பரை மண்ணாங்கட்டி பரம்பரை நீயே இப்ப மாவு கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க. புள்ளினங்கா வாயில மூக்க. இந்த மீன் வந்து கோல்டா இருக்கிறதால நம்மளால அடவே வைக்க முடியாது. இது கோல்டு இல்லடா, ஆரஞ்சுடா. இது ஆரஞ்சோ 7-8 மீனை பார்த்து அந்த ஜோக் எல்லாம் தேவையே இல்லை. மீனா பாத்துக்கிறேன்டா படையப்பா படத்துல. இது பேரு பச்சை கிளி. ஆனா இந்த பச்சை கிளியை வேக வைக்கவே முடியாது. சூப்பர் கிரிஞ்சி. இந்த மாதிரி கிரிஞ்சி நான் பாத்துறலங்க. ப்ரோ எனக்கு தெரியாம வருது ப்ரோ. இப்போ அவன் செத்து போயிட்டான். யார் இதுங்க? நம்ம கூட்டம் தானா? சொர்க்கத்திலையும் ஜோடி மாறாம தெரியுதுங்களே. அட இவன் இங்கேயாச்சும் இவனுக்கு யாராச்சும் சான்ஸ் கொடுங்கயா பாவம். அவ்வளவுதான். சரி வாங்க நம்ம மத்தவங்களும் கிளம்பிட்டு இருக்காங்க, போய் பார்த்துட்டு வரலாம். எழுப்பாங்க மணி 11 நிர்மல. ஏய் 11 வா. வேற வந்து டான்ஸ் பிராக்டிஸ் பண்றாங்க. இன்னைக்கு ஆட போறதுக்கு இன்னைக்கு எடுக்கிறாங்க. பியூட்டிஃபுல். 5 minutes later. வணக்கம் மக்களே, காலை வணக்கம். இரண்டாவது நாள் காலை 11 மணி. இங்க டீ குடுக்குறாங்க. டீ வந்து ஸ்மால் லெட்டர். கிட்டலாம் பின்ன சவுண்ட் கேட்காரா? ஹாய். கண்ணாடி போடு கிளாஸ். கண்ணாடி போட்டு நல்லா இருக்கும். போடு. 12 seconds later. ஆக்சுவலா டீ வாங்கணும். டீ எப்படி இருக்கு மக்களே? டீ அப்படின்னு இது ஏதோ காபி சொல்லிச்சு. ஆக்சுவலா இது வந்து மசாலா டீன்னு நினைக்கிறேன். அதனாலதான் எல்லாம் வரிசையா நில்லு. ஃபர்ஸ்ட் டைம் வந்து சங்கீத் பண்றோம். வேற லெவல்ல இருக்குது, பயங்கரமா இருக்கு. முடிச்சாச்சு, வாங்க திரும்பி ரூமுக்கே போலாம். இப்ப பாத்தீங்கன்னா காஃபி குடிக்கலாம்னு வந்திருக்கோம். மேலகிரில வந்து தேன் வந்து ஒரிஜினலா நல்லா கிடைக்கும்னாங்க. அது எங்கன்னு பார்த்து அதை வாங்கிட்டு போனோம். காஃபி தூள், டீ தூள், பட்டாசு கடை. ஊரு கூட சுத்தாதீங்க, அப்புறம் ஊருக்குள்ள என்ன ஆயிடுச்சுன்னா எங்களுக்கு கேட்காதீங்க. எங்க போனாலும் நம்மளோட உயிர் நண்பன் ஒருத்த வந்துருவான். டேய் மாமா என்ன தரேன் வாங்கி வரோம் பிஸ்கட். அதுக்கு நீங்க போயிரு. கூறிட்டானா? சூப்பரா இருக்கிறான். இங்க வா. இது மேல கலவை, என் மேல கலவை. பாசகார பையன். இரவு 7:05. ஃப்ரேம் இவ்வளவுதான் வச்சிருக்கேன். மாப்பிள்ள பொண்ண மறைச்சாடாதே. இப்பதானே சொன்னேன் ஃப்ரேம் இவ்வளவுதான் வச்சிருக்கேன்னு. மாப்பிள்ள பொண்ண மறைச்சான்னா எப்படி தெரியும்? இப்ப பாருங்க. ஃபைனலா ஈவெண்ட் வெற்றிகரமா முடிச்சிட்டோம். நல்லா பண்ணதுனால இன்னொரு ஈவெண்ட் வந்து புக் பண்ணி கொடுத்துட்டாங்க. தேங்க்யூ. உங்களுக்கும் இந்த மாதிரி எதனா சங்கீத் ஃபங்க்ஷன், சங்கீத் கோரியோகிராஃபி எதுவாக இருந்தாலும் கண்டிப்பா கால் பண்ணுங்க. எங்களால முடிஞ்ச பெஸ்ட் புதுசா உங்களுக்கு நாங்க கண்டிப்பா தருவோம். நன்றி. ஈவெண்ட் தான் முடிஞ்சுக்குது, நம்ம பிளாக் இன்னும் முடியல. ஸோ நாளைக்கும் தொடரும். இப்போ நம்ம நாளைக்கு சந்திப்போம். இப்படிக்கு ராம்போ ஃப்ரம் லாடாம் ஸ்டுடியோ. The next day. vlog ஸ்டார்ட் பண்றோம். இப்போ நம்ம எங்க என்னடா ஜட்டி போட்டுருக்கியா? போட்டுருக்கேன். ஸ்விம்மிங் பூல்ல குளிக்க போறோம். ஆமா ஸ்விம்மிங் பூல் ஓகேவா? பாருங்க இப்ப பாயறதுல பாருங்க. கேக்கல சத்தமா. பாயறதுல பாருங்க. ருக்கோ ஜரா. கையில ரத்தம். ஷாமுக்காக இங்க மேனேஜ்மெண்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் பண்ண வந்துக்கிறாங்க. இன்னொரு லைவ் ஒழுங்கா பல்லு வேலை காலத்துனால பல்லுல ஒரு இருக்கு பாருங்க. ஒன்னும் பெருசுலாம் இல்ல. சரியா Flashback. சாடா பேசுன மன்னர் பரம்பரை மண்ணாங்கட்டி பரம்பரை நீயே இப்ப மாவு கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க. இனிமேல் வாயில அடுப்ப பத்த வச்சு பாலை காய்ச்ச வேண்டியதான். The next day. Day 3 ஈவெண்ட்ல வெற்றிகரமா முடிச்சாச்சு. ஏலகிரி பேர்ட்ஸ் பார்க்கா. இப்போ நாங்க எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா ஏலகிரி ஃபேமஸான ஒழுங்கா பேசு. பேர்ட் பார்க் நல்லா இருக்கும்.
இப்போ நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா ஏலகிரி ஃபேமஸான நம்ம போட் கார்ல இங்க பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான வகையான பறவைகள் இருக்கு, மீன்கள் இருக்கு. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இங்க பல வகையான பறவைகள் இருக்கு. ஃபீனிக்ஸ் பறவை நீங்க பார்த்துருப்பீங்க. எரிஞ்சா திரும்ப 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 மீண்டும் 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 எழுந்து வரும். அந்த மாதிரி நிறைய பறவைகள்லாம் இருக்கு. நீங்க அந்த பறவையெல்லாம் பார்க்கலாம். இப்ப உள்ள போய் உங்களுக்கு காட்டுறோம். நீங்க வாழ்க்கையிலே பார்க்க முடியாத நிறைய பறவைகளை பார்க்கலாம். பறவையை பத்தி சொல்லணும்னா புள்ளினங்கா அபிஷேக் பச்சன் மாதிரி அபிஷேக் குமார், அவன் பேர் அக்ஷய் குமார் மாதிரி நானும் நிறைய பறவைலாம் வளர்த்துருக்கேன் சின்ன வயசுலலாம். எங்கள் வீட்டில் 40 ஜோடி லவ் பேர்ட்ஸ்லாம் வளர்த்தோம். ஆனால் கடைசியில் என்னாச்சு பார்த்தீங்கன்னா பிரேக்கப் ஆகலை, பாம்பு வந்துடுச்சு எங்கள் வீட்டில். ஸோ அதனால் இப்போ நாங்கள் அந்த லவ் பேர்ட்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துட்டோம். அது வந்து ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கதை. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இவனே வந்து இவங்க வீட்டில் சோறு போடுறது கஷ்டம். இவனுக்கு சோறுலாம் போட மாட்டேன். இவனே இவன் பறவை கூட கிடையாது. இவன் அது என்னடா அவன் மல்லாட்டை என்ன, அது என்ன மல்லாட்டை, மானவரி மல்லாட்டை மாரி தெரிஞ்சு கிடப்பான். அனாத பையன்தான். சரி நாங்க தான் கூட்டு வச்சு வாடா பறவை பார்க்க போலாம், டான்ஸ் ஆட போலான்னு கூட்டிட்டு போறோம். ஹீரோயின் என்ட்ரிடா இருடா. இப்போ ஒரு ஸ்டோரி போட்டுருவாங்க அப்படியே, ஏலகிரி ஆஃப் டு ஏலகிரி அச்சோக்கா கூட ஒரு செல்ஃபி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம உள்ள போக போறோம். ஆமா உள்ள வரியா? இந்த சங்கிலின்னு ஒருத்தர் இருக்கிறான், தெரியும் உங்களுக்கு. எப்போ பார்த்தாலும் ஃபோன் எடுத்துக்கின்னு ஸ்டோரி போட்டுக்கின்னு இன்ஸ்டாகிராமே பார்த்துக்கின்னு. ஸோ இப்படி இருக்கவே கூடாது மக்கள். ஓகே, ஒரு இடத்துக்கு வரோம்னா என்ஜாய் பண்ணோம், ஃபோனுக்குள்ளே இருக்கக்கூடாது. செட்டிங் இப்போ இங்கே இருக்கிற ஃபிஷ் எல்லாம் நீங்கள் பார்க்க போறீங்க. பறவையே வா பாத்தீங்கன்னா சுறாலாம் கடல்ல இருக்கும் ப்ரோ. ஐயோ என்ன ஏமாத்தி அப்படியே இங்க வா அப்படியே இங்க இரு, இங்க இருந்து வா, இங்க இருந்து எங்களை அப்படியே அந்தாண்ட வரணும். வாயில மூக்க கேள்வி உனக்கு வாய் வந்தது கொஞ்சம் நல்லதுதான். இப்ப இத்தனை மீன் இந்த மீன்லாம் பிடிக்க முடியுமா? இந்த மீன் பிடிக்க முடியாது. ஏன் பிடிக்க முடியாதுன்னா நம்மளால கை இப்போ உள்ள போகாது. அதே மாதிரி இந்த மீன் வந்து பச்சையா இருக்கு மக்களே. இந்த மீன் பச்சையா இருக்கிறதால நம்மள வேக வைக்க முடியும், ஆனா உள்ள இருக்கு. அதே மாதிரி பார்த்தா இந்த மீன் இந்த மீன் வந்து வேக வைக்க முடியுமா? இந்த மீன் வந்து கோல்டா இருக்கிறதால நம்மளால அடவே வைக்க முடியாது. இது கோல்டு இல்லடா, ஆரஞ்சுடா. இது ஆரஞ்சோ 7 8 ஏதோ ஒண்ணு. இது நம்ம வீட்டாண்ட ஆத்துல விராலி அவ்வளவுதான். மீனை பார்த்து அந்த ஜோக்கு எல்லாம் தேவையே இல்லை. மீனை பாத்துக்கிறேன்டா படையப்பா படையப்பால முத்து. யாரு எல்லாரும் போட வச்சிருக்காரு. பாம்பு மாமா டெக்கரேஷன் யாரா ட்ரை பண்ணுங்க. ஸோ இப்போ வந்துட்டு ஒரு வழியா இங்க முடிச்சாச்சு. கையெல்லாம் எரியுது. இது பேரு பச்சை கிளி. ஆனா இந்த பச்சை கிளியை வேக வைக்கவே முடியாது. சூப்பர் குஞ்சு. இந்த மாதிரி குஞ்சு நான் பார்த்ததில்லங்க. ஆனா டைம் இல்ல, நான் கிளம்புறேன். இப்போ வந்து பார்த்தோன்னு வச்சுக்கேன், ஒரு இடத்துக்கு வந்துக்கிறாங்க. அது என்ன நீ சொல்லு சவுண்ட்லயே. அது நம்ம அது பிக்னிக் பண்ணுவோம். சாப்பிடுறான்டா. ஒரு பைத்தியக்கார பைலட் அந்த மாட்டிட்டு பாரு. ஏன் நான் செவனான்னு இருக்கேன், என்ன வந்து மம்முழுக்கிறான் அவன். அவனை சொல்லி நிறுத்துக்கலடா. அவன் நிறுத்தின அது லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். விளையாட்டு விஷயம் இல்ல, சின்ன பிறமா அடி வாங்கிடுவோம் சொல்லிட்டேன். ப்ரோ எனக்கு தெரியாம வருது ப்ரோ. இப்போ 8:01 ஹர்னி 50 வயசுல